மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்பேக்ட்டா இருக்கு. இட்லி குண்டா. ஆனா எவ்ளோ க்யூட்டா இருக்குன்னா, சூப்பரா இருக்கு. நல்ல வொர்த் இந்த பிரைஸுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல வெயிட்டான ஒரு ப்ராடக்ட். இதுக்கு முன்னாடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோல வந்து இந்த இட்லி ஸ்டீமர் வந்து காட்டியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருந்துச்சு. பட் வெயிட் அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற மாரி நான் சொல்லியிருப்பேன். பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. வெயிட்டு, குவாலிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட் பிரீமியம் அதில தான் வருது. அதனால நல்ல சூப்பர் குவாலிட்டியாவே வந்து குடுத்துருக்காங்க. அந்த இட்லி பாட்டோட டிசைன் வந்து பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல. இந்த கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனா இருந்தாலுமே பார்க்கறக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் உண்மையாலுமே சொல்லப்போனா எல்லா பாத்திரமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வெயிட்டா இருக்கு. தட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வெயிட்டாவே குடுத்துருக்காங்க. டோட்டலி வந்து 13 இட்லிஸ் நீங்க மேக் பண்ணலாம். 3 பிளேட் வந்து குடுத்துருக்காங்க. 4 இட்லிஸ் மேக் பண்ற மாதிரி. அது கூடயே ஒரு ஸ்டீமர் பிளேட்டுமே வந்து குடுத்துருக்காங்க. அப்படி டோட்டலி 4 பிளேட்ஸ் மொத்தமா வருது. அண்ட் இந்த இட்லி ஸ்டீமரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 10 லிட்டர் இன் சைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மென்ஷன் பண்ணி